அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துக்குரிய வாழ்க்கை ரகசியம், அவர்களுடைய குணநலன், அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம், எண்கள், வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொல்லியும், ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது, தொழில், பணவரவு, வியாபாரம், பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியும், நட்சத்திர பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற நட்சத்திரமே வித்தியாசமான நட்சத்திரங்க. அது திருவாதிரை நட்சத்திரம். நட்சத்திர மண்டலத்தில் 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது தான் இந்த திருவாதிரை. 27 நட்சத்திரங்களில் திருங்கிற சிறப்போடு அழைக்கப்படக்கூடிய 2 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இது. 2வது நட்சத்திரம் திருவோணம். ஒன்று சிவபெருமானின் நட்சத்திரம், இன்னொன்று திருமாலோடனது. இந்த நட்சத்திரத்தின் ராசி மிதுனம். மிதுனங்கிறது ரெட்டையை குறிக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒட்டியும் பேசுவாங்க, வெட்டியும் பேசுவாங்க. ஒரு கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, அதே கருத்துக்கு மற்றொரு சமயம் மறுப்பு தெரிவிப்பாங்க. இவங்க கொஞ்சம் முன்கோவக்காரங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறதால இவங்களுக்கு விரோதிகள்னு யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்திடுவாங்க. இவங்க திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்க வாழ்க்கையில் சாதாரணமாக வாழ்கிறத விட தங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை உருவாக்கிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி ராகு. நட்சத்திர தெய்வமாக ருத்ரா, அதாவது சிவபெருமான் கருதப்படுறாரு. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையில் மாற்றம், போராட்டம், தேடல், அறிவு, ஆன்மீகம்னு பல விஷயங்கள் கலந்துருக்கும்னு ஜோதிட மரபுகள் சொல்லியிருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அது அவங்கள உடைப்பதற்கு கிடையாது, அவங்கள மாற்றுவதற்கு. திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத விட தங்களுக்கு சரின்னு தோன்றதை செய்வாங்க. சின்ன வயசுலேருந்தே சுதந்திரமாக இருக்கணுங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். ஒரு வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கணுங்கிற பிடிவாதம் இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். அதே சில சமயம் அதிகமான அவசர முடிவுகளை எடுத்து பிரச்சனையை உருவாக்குவாங்க. பிரச்சனையில் இவங்களே போய் தேடி சிக்கிக்குவாங்க. திருவாதிரை முதல் பாதத்தில் பிறந்தவங்களோட பிறவி ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இவங்களுக்குன்னு இடத்தை இவங்களே உருவாக்கி கொள்ள வேண்டியவங்க. இவங்க மற்றவங்கள நம்பி வாழ்க்கையை நடத்துகிறத விரும்ப மாட்டாங்க. என்னால் முடியுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஆனால் இந்த தன்னம்பிக்கை சில நேரங்களில் பிடிவாதமாக மாறிடும். இவங்க நேர்மறையாக பேசுவாங்க. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் வேற ஒன்று பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது. சில நேரங்களில் இவங்களோட பேச்சு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்குங்க. அதனால் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை பேசுங்க, ஆனால் அதை மென்மையாக பேசுங்கிறது தான் இவங்களுக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி, கணினி, பொறியியல், நிர்வாகம், காவல்துறை, பாதுகாப்புத்துறை, இயந்திரம், வியாபாரம், தொழில்நுட்பம், இந்த துறைகளில் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 4, 7 இந்த எண்கள் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வெட்டு 1 துண்டு 2ங்கிற ரீதியில் மனசில் பட்டதை பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்பை செய்வீங்க. சிலர் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவங்களாக விளங்குவாங்க. தம் வயசை ஒத்தவங்களை விட வயசில் அனுபவத்தில் மூத்தவங்களோட நட்பையை இவங்க அதிகம் பெற விரும்புவாங்க. இயல்பாகவே இவங்க முரட்டுத்தனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை ரொம்பவே நேசிப்பாங்க. வயசானாலும் குழந்தைங்களோட விளையாடுறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்ததாக 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா, இவங்க அறிவாற்றல், பேச்சுத்திறன் மற்றும் விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய திறன் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. எதையுமே மேலோட்டமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. அது என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒத்துக்குவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, அறிவை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களுக்கு உயர்வுங்கிறது ரொம்ப நிச்சயம். அதிகமாக யோசித்தாங்கன்னா மனக்குழப்பம் வரும் இவங்களுக்கு. இவங்க சில சமயம் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்து இவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உருவாக்கிக்குவாங்க. தானும் குழம்பி மற்றவங்களையும் சேர்த்து குழப்புவாங்க. அதனால் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் தாமதிக்காமல் செயல்படணும். முடிவை சீக்கிரத்தில் இவங்களால் எடுக்கவே முடியாது. இவங்க பேசுகிறதுல திறமைசாலிங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்லக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு உகந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர், ஆலோசகர், எழுத்து, ஊடகம், கணினி, விற்பனை, வணிகம், இந்த துறைகள்லாம் இவங்களுக்கு
உகந்த துறைகள்னு சொல்லலாம். இந்த துறைகளில் திறமையை வெளிப்படுத்த முடியும். இவங்க பணம் சம்பாதிக்கிறதுல அதிக திறமையை பயன்படுத்துவாங்க. ஆனால் வந்த பணத்தை உடனடியாக செலவு செய்யாமல் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நண்பர்கள் இல்லை அப்படின்னா உறவினர்களுக்காக அதிகம் பணம் செலவு செய்கிறத இவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு அறிவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை இருந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவங்க கருத்தை மட்டும் சரின்னு நினைக்காம துணையோட கருத்தையும் கேட்கறது ரொம்ப அவசியம். நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 7. இந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அதிர்ஷ்ட எண்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே பொறுமைசாலியாக இருப்பாங்க. சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலையும் விதிகளை மீறவே மாட்டாங்க. சின்ன வயசில் கூச்ச சுபாவம் நிறையா இருக்கும் இவங்களுக்கு. பெரும்பாலும் தனிமையில் இருக்கிறது தான் இவங்க விரும்புவாங்க. அவ்வளவு சுலபத்தில் மற்றவங்களோட பழக மாட்டாங்க. பேசுகிறதில் பொறுமையை கடைபிடிப்பாங்க. இன்பமோ துன்பமோ எது இருந்தாலும் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. நவாம்ச அதிபதி சனி இருக்கிறதால பொறுமையோடு இருந்து இவங்க எந்த ஒரு காரியத்தையுமே சாதிச்சுக்குவாங்க. பேசும்போது சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு படபடப்பாக இவங்க பேசி மற்றவங்களோட மன வருத்தத்துக்கு ஆளாவாங்க. பேசும்போது கூடுமான வரைக்கும் பொறுமையை இவங்க கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதிகம் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்பிக்கை துரோகிகளால் மனம் வருத்தம் அடைவாங்க. சின்ன வயசுலேருந்தே கஷ்டங்களை அதிகம் சந்திப்பாங்க. அதனால் பண்பட்ட மனம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. மற்றவங்க உங்களை இழிவாக பேசினா தக்க முறையில் அவங்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகிரகத்தால் எதையுமே சாதிக்கலாங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. சித்தர்கள், ஆன்மீக அறிஞர்கள் போன்றவங்களை பற்றி இவங்க அறிஞ்சு கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. பொழுதுபோக்காக நடத்தப்படக்கூடிய சண்டைகளை பார்க்குறதுல இவங்களுக்கு விருப்பம் அதிகம். உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரிகளே இவங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. யாராக இருந்தாலும் மற்றவங்க இவங்க மனசில் இருக்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இவங்க அழுத்தமான ஆளாக இருப்பாங்க. இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்பவே வித்தியாசமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க ஒரு வழியில் சிந்திச்சாங்க அப்படின்னா இவங்க வேறு கோணத்தில் சிந்திப்பாங்க. அதனால் இவங்களுக்கு புதுமையான யோசனைகள் நிறைய வரும். இவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கலாம். ஒரே இடத்துல ஒரே வேலையில் ஒரே சூழ்நிலையில் எப்போவுமே இருக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்காது. புது இடம், புது மனுஷங்க, புது அனுபவங்களை இவங்க ஈர்ப்பாங்க. அதனால் வெளிநாட்டு வாய்ப்பு, தொலைதூர பயணம், இல்லை அப்படின்னா இடமாற்றம் போன்ற அனுபவங்கள்லாம் சிலருடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குங்க. இவங்க புத்திசாலித்தனம், புதுமையான சிந்தனை, சுதந்திரமான மனப்பான்மை, ஆராய்ச்சி ஆர்வம், பேச்சுத்திறன், புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் இவங்களோட குணமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்கி எதையுமே முழுமையாக முடிக்காமல் விடக்கூடாதுங்க. இவங்க தொழிலை அப்படி பார்த்திங்கன்னா ஐடி, மென்பொருள், ஆராய்ச்சி, மீடியா, டிஜிட்டல் துறை, வெளிநாட்டு நிறுவனங்கள், தொழில்நுட்பம், ஆலோசனை, வியாபாரம், இந்த துறைகள்லாம் இவங்களுக்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. சுயதொழில் செய்யக்கூடிய திறனும் இவங்களுக்கு நிறையா இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கான பல வழிகளை உருவாக்கக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் பணம் வரும் வேகத்தில் செலவும் வருங்க. அதனால் சேமிப்பை ரொம்பவே இவங்க முக்கியத்துவம் கொடுத்து சேமிக்க ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 8. திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மனசளவில் ரொம்பவே ஆழமானவங்க. வெளியில் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வழி அனுபவமாக மாறுங்க. அனுபவம் அறிவாக மாறும். வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு மறுபடியும் எழக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே இவங்களோட மனசை திறந்து பேச மாட்டாங்க. இவங்க நம்பிக்கை வச்சவங்க கிட்ட மட்டும்தான் ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க. ஒரு முறை ஒருவரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை மறக்கவே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இவங்களோட அதிர்ஷ்டமான தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம், மனநலம் தொடர்பான ஆலோசனை, ஆராய்ச்சி, கல்வி, ஆன்மீகம், நிர்வாகம், சமூக சேவை, கலை, எழுத்து போன்ற துறைகள்லாம் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில் வெளிப்படையாக பேசுகிறது ரொம்ப முக்கியம். மனசில் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது சில நேரங்களில் பிரச்சனையை அதிகரிக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 7. இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பெறுவாங்க. இவங்க அநியாயத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கோபம் வந்து கொந்தளிப்பாங்க. கொடுமை செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே அடக்கி ஒடுக்க பார்ப்பாங்க. விவாதம் வந்துட்டா அதில் இவங்க தான் ஜெயிப்பாங்க. இவங்க எல்லார்கிட்டையுமே சீக்கிரத்தில் பழகிட மாட்டாங்க. உயர்ந்த பதவி வகித்தாலும் கூட தவறான வழிக்கு இவங்க போய் பொருள் சேர்க்க விரும்ப மாட்டாங்க. பெற்றோர்கிட்டையும் சரி பிள்ளைங்கக்கிட்டையும் சரி அதிக அன்பு அக்கறையும் கொண்டவங்களாக இருப்பாங்க.
பிள்ளைங்க தவறான வழிக்கு போக அனுமதிக்கவே மாட்டாங்க. சமைச்ச உணவை விட இயற்கை உணவில் இவங்களுக்கு அதிக பிரியம் உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 4 பாதக்காரர்களுக்குமே உரிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான். இவர்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில். திருவாதிரை நட்சத்திரம் வழிபாட்டோட ரொம்பவே நெருங்கிய தொடர்புடைய முக்கியமான சிவஸ்தலம்னு இதை சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில். சிவ வழிபாட்டுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இவங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காளஹஸ்தி சிவபெருமானின் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று. அடுத்ததாக ராமேஸ்வரம் சிவ வழிபாட்டுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற புனித ஸ்தலம். உங்களால் இந்த இடங்களில் எந்த கோயிலுக்கு போக முடியுமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சிவனை நம்பி வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் தடைகளையும் தகர்த்து உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஆகஸ்ட் மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய கணக்கில் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துலேயும் இருக்காங்க. ஆகஸ்ட் 12 சூரிய கிரகணமும் ஆகஸ்ட் 28 சந்திர கிரகணமும் நிகழ இருக்குது. ஆனால் ஆகஸ்ட் 28 சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள்லாம் வேகமாக நகரும் மாதமாக இருக்குது. குறிப்பாக மாதத்தின் ஆரம்பத்திலேயே சுக்கிரன் கன்னியில் செல்கிறாரு. அதன் பிறகு செவ்வாய் மிதுனத்தில் வந்து அமர்றாரு. சூரியன் கடகத்தில் செல்கிறாரு. புதனும் கடகத்தில் செல்ல இருக்காரு. குருவும் கடகத்தில் இருக்கார். சனி மீனத்திலிருந்து உங்கள் தொழிற்ஸ்தானத்தை வலுவாக தாக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. அதனால் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே மாதிரியான பலன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களில் வேகமாக இருக்கும், சில விஷயங்களில் தாமதம் நடக்கும், சில விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்களும் நடக்கும். ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் முதல்ல உங்கள் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி உங்கள் தொழில் ஸ்தானமான மீனத்தில் இருக்கிறதால தொழில் தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னும் அதிகமாக நீங்கள் உழைக்கணும். இந்த வேலையை நான் தான் முடிக்கணும், எல்லா பொறுப்பும் என்கிட்டயே வருதுங்கிற உணர்வு சிலருக்கு வரும். ஆனால் இதை எதிர்மறையாக மட்டும் பார்க்க வேண்டாம். நீங்கள் சனி ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தினாலும் நிலையான பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கிறதால ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு உடனடியாக பலன் தரலைன்னாலும் பின்னால் அதுக்கான பலன் கிடைக்கக்கூடிய அடித்தளத்தை நீங்கள் உருவாக்கலாம். குறிப்பாக பொறுமையை விட்டுறாதீங்க. ஒரு வேலையை இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முடிக்கணும்னு நினைக்காம நீங்கள் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். வேலை செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் மிதுனராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதத்தில் வேலைப்பளு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களை கவனிக்கலாம், உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கூட கொடுக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வேலை உங்கள் கைக்கு வரலாம். முதல்ல எனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதே வேலை தான் உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக கூட மாறலாம். அதனால் பொறுப்புகளை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். செய்யக்கூடிய வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டு இருந்த இந்த மாதம் சில முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உடனடியாக பதவி உயர்வு கிடைக்கும்னு எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சனியின் தாக்கம் காரணமாக சில விஷயங்களில் தாமதமாகும். உங்கள் வேலை, உங்கள் செயல்திறன், உங்கள் பழைய அனுபவம் இதெல்லாம் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் இந்த மாதத்தில் எனக்கு மதிப்பு கிடைக்கலையேன்னு மனம் தளராதீங்க. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யும்போது பலன் தானாக வந்து சேரும். சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றி தான் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். புது வேலை தேடுறவங்கள பொறுத்த வரைக்கும் புது வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்ய வேண்டிய மாதமாக இருக்குது. ஒரே ஒரு நிறுவனத்தில் விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்காமல் பல இடங்களுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மாதத்தோட சில பகுதியில் பழைய விண்ணப்பத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். தொழில் மாற்றம் செய்ய நினைக்கிறவங்க இந்த வேலையில் எனக்கு திருப்தி இல்லை, வேறு வேலைக்கு போகலாமா, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அவசர முடிவு நீங்கள் எடுக்க வேண்டாம். முதல்ல புது வாய்ப்பு உண்மையில் உங்களுக்கு ஏற்றதான்னு பாருங்கள். சம்பளம் மட்டும் பார்த்து வேலை மாறாதீங்க. வேலையில் நிலத்தன்மை, வேலை நேரம், இடம், எதிர்கால வளர்ச்சி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மிதுனராசி வியாபாரிகளுக்கு வருவோம். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் புது தொடர்புகள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது. பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க. புது இடத்துல கிளை தொடங்குவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் இவ்வளவு முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் வரும்,
இந்த திட்டத்தில் பணம் போட்டால் உடனே பணம் வரும்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உடனே நம்பி பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம், செஞ்சிடாதீங்க. முதல்ல முழுமையாக ஆராயுங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னரை நம்புறது மட்டும் போதாது, கணக்கு தெளிவாக இருக்கணும். வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, லாபம் எவ்வளவு, யார் எவ்வளவு முதலீடு செஞ்சுருக்காங்க எல்லாத்தையுமே எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கணும். நீங்கள் வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க, கணக்கு தெளிவாக வச்சுக்கிறது எதிர்காலத்து பிரச்சனை வராமல் தவிர்க்கும். தொழிலில் போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் போட்டி இருக்கும். ஆனால் போட்டியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திறமை, அனுபவம் மற்றும் வேகமான சிந்தனை உங்களுக்கு உதவக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்கள குறைச்சி பேசுகிறது மட்டும் வேண்டவே வேண்டாம். குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுடைய வேலையை வச்சு உங்களை நிரூபிக்க நீங்கள் பாருங்கள். அதுதான் இந்த மாதத்தோட வெற்றி ரகசியம் கூட உங்களுக்கு சொல்லலாம். பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பணம் வரும் அளவுக்கு செலவும் இருக்கும், கவனமாக இருங்க. குரு கடகத்தில் இருக்கிறது குடும்பம், சேமிப்பு, பொருளாதார பாதுகாப்பு இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய காலமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. அதனால் பணம் கிடைச்ச உடனே முழுமையாக செலவு செய்யாமல் ஒரு பகுதியை நீங்கள் சேமிக்கிறது ரொம்ப நல்லது. தடைப்பட்ட பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வராமல் இருக்கா? யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஒரு வேலை செய்ததுக்கான பேமெண்ட் வரணுமா? அப்படியானவங்களுக்கு இந்த மாதத்தில் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனால் ஒரே நாளில் எல்லா பணமும் வந்து சேரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபாலோ பண்ணுங்கள். தேவையான ஆவணங்களை வச்சுருங்க. சட்டப்பூர்வமான வழிகளில் பணத்தை பெற முயற்சி பண்ணுங்கள். கடன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான பாடங்க. புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சி ஒரு திட்டம் போட்டு கடனை அடைக்க ஆரம்பிங்க. சின்ன தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து செலுத்துறது மன நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கலாம். புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் புது முதலீடு செய்ய நினச்சிங்க அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். முதல்ல அந்த முதலீடு என்ன, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, பணம் எப்போ திரும்ப வரும், சட்ட ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். குறிப்பாக பெரிய தொகையை ஒரே இடத்துல போடுறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிதி ஆலோசகர்களோட ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தகுதியான நிபுணரை அணுகுங்க. வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சியை அதிகப்படுத்துங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்க, இன்டர்வியூகளில் கலந்துக்கோங்க. விசா, பாஸ்போர்ட், சர்டிஃபிகேட் போன்ற ஆவணங்களை தயார் நிலையில் வச்சுருங்க. சிலருக்கு தாமதமாக இருந்த வாய்ப்பு மீண்டும் நகரலாம். ஆனால் பணம் கொடுத்து வேலை வாங்கி தர்றோன்னு சொல்லக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் வருவது இந்த மாதத்தோட முக்கியமான அம்சங்களில் ஒன்றுங்க. இதனால் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கலாம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம். துணிச்சலும் அதிகரிக்கும். புது முயற்சிகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கோபமும் அதிகரிக்கும். கவனமாக இருங்க. பேச்சில் அவசரம் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் வேகம் இருக்கட்டும், ஆனால் அவசரம் வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. மேலதிகாரிகள்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னா, வேலையில் மேலதிகாரிகளோட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சரியான விஷயத்த சொன்னாலுமே சொல்லும் விதம் தவறாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வரும். நீங்கள் தப்பாக தான் தெரிவிங்க. அதனால் கோபமாக பதில் கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்ப பொறுப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஒரு பக்கம் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வேலை இல்லை அப்படின்னா தொழிலை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை சிலர் பெண்களுக்கு ஏற்படலாம். ஆனால் நீங்கள் எதை செஞ்சாலுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியும். கண்டிப்பாக வேலை பார்க்கும் பெண்களுக்கு புது பொறுப்பு வரலாம். நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையில் கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படும். ஆரம்பத்தில் இவ்வளவு வேலையா எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அதையே ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களில் சிலருக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திட்டமிடல் ரொம்ப அவசியம். விவசாயத்தில் செலவு அதிகமாகி வருமானம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால முன்கூட்டியே திட்டமிடுறது ரொம்ப நல்லது. நிலம் வாங்கிறது, நிலம் விற்கிறது, விவசாயத்துக்காக பெரிய கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். ஆவணங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சரி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு செய்யுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. வேலை, குடும்பம், பணம்னு பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டிய நிலை வரலாம். சிலர் புதிய வேலை பற்றி யோசிக்கலாம். சிலர் தொழில் தொடங்கலாம். சிலர் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்த நினைக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மனைவி மற்றும் குழந்தைகளோட பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கவனமாக நீங்கள் பயன்படுத்துங்க.
வேலை பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராமல் இருக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறதால குடும்பத்தாரோட கோபமாக பேசிட்டு அப்புறமா நீங்களே தான் வருத்தப்பட போகிறீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் சோர்வு வர வாய்ப்பு இருக்குது. நடைப்பயிற்சி, போதுமான தூக்கம், சரியான உணவு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள்லாம் இந்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உறவினர்கள், குடும்ப நண்பர்கள்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாகனத்தை ஓட்டும்போது நீங்கள் கவனமாக ஓட்டுங்க, அதுதான் நல்லது. அடுத்ததான் மிருக சீரிஷா 3-4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. பணவரத்து அதிகரிக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் முயல போகிறீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள்லாம் திருப்திகரமாக உங்களுக்கு நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனையெல்லாம் குறைய போகுது. தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் குறைய போகுது. குடும்பத்தில் அமைதி உண்டாக போகுது. சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற போகுது. திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவ போகுது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் முக்கிய நபர்களோட அறிமுகம் கிடைக்க போகுது. அதனால் நன்மை நிறைய உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உடல் நலம் சீரடையும். மற்றவங்களோட இருந்த மன வருத்தம் இந்த மாதம் நீங்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்க போகுது. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பரிகாரமாக நீங்கள் புதன்கிழமைகளில் நவகிரகங்களை வணங்கி புதனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது மன அமைதியை தரும் விதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். பொருளாதாரம் உயரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் புதன், வெள்ளி, தேய்பிறையில் திங்கள், புதன், வெள்ளி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இங்கே இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.